Hello foodies, welcome to ஒரு வடக்கன் foodie. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அடை தோசை ரெசிபி. ஒரு வடக்கன் foodie நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம அடிக்க தேவையான பருப்பு வகைகள் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு இந்த கப்பில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் துவரம் பருப்பும் அதே கப்பில் அளந்து எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை பயிறு, அதுக்கப்புறம் நிலக்கடலை, இது வறுக்காத கடலை, நீங்கள் எந்த கடலை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உளுந்தம்பருப்பு ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே நான் ஒரே கப்பில் தான் அளந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே கழுகி ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கப்பில் எடுத்திருக்கேன். அது 2 கப் எடுக்கிறேன். இது சாப்பாட்டு அரிசி. இதை நான் 2 கப் எடுக்கிறேன். சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் பெரிய கப்பில் 2 கப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கப்பில் நான் 1 கப் பச்சரிசியும் எடுக்கிறேன். பச்சரிசி போடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும், அதனால் பச்சரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் கழுகி நம்ம ஒரு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ரெண்டுமே நான் தனித்தனியாக தான் வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணலை. தனித்தனியாக ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ 4 to 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பருப்பெல்லாம் நல்லா பெருசாகி கிடைக்கும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகா, வர மிளகா, இதை தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த 2 மிளகாவும் தனித்தனியாக போடலனாலும் ஏதாவது ஒரு மிளகாவை ஜாஸ்தியாக போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ரெண்டுமே போடுறேன். ஸோ ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் பேட்சஸாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் மிக்சியில் தான் அரைக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் ஆகாமல் கோர்ஸ் கிரைண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாலாம் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு அனுசரித்து நீங்கள் எடுத்துக்கலாம். காரம் ஜாஸ்தியாக இல்லை காரம் கம்மியாக எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஃபுல்லாகவே வர மிளகு போட்டு அரைக்கலாம், இல்லைனா ஃபுல்லாகவே பச்சை மிளகும் போட்டு அரைக்கலாம். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் போடுறேன். தேவையான அளவு உப்பும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியை ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பருப்பை அரைச்சி எடுக்க போகிறோம். பருப்பு ஃபுல்லாக அரைக்கக்கூடாது, ஜஸ்ட் கோர்ஸ் கிரைண்ட் தான் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பருப்பையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றாமல் அந்த இருக்கிற தண்ணி பதத்துலேயே போட்டு கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி யூஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது. அதனால் தண்ணி இல்லாமல் ஜஸ்ட் பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேட்டரில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இங்கே பெப்பர், அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம், இது 3மே எடுத்து வச்சுருக்கேன். இது 3மே நீங்கள் மாவு கூட வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி தனியாக போட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே கோர்ஸ் கிரைண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தனியாக பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இந்த பேட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை ஃபர்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக தனியாக கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு அதில் நம்மளோட முருங்கை இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட அடை தோசை. இது ஒன் வே ஆஃப் அடை. இந்த மாதிரி முருங்கை இலை போட்டு அடை தோசை சுடுறது ஒன் வே ஆஃப் அடை. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காது, எனக்கு நார்மலாகவே போதும்னா நீங்கள் நார்மலாக கூட சுட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் இங்கே கீ தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அவ்வளோதான், நம்மளோட அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு மெத்தட் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே நான் ஆனியன்ஸும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் மாவு ஆட் பண்ணி நான் அடை தோசை சுடுறேன். இந்த வெங்காயத்தை நீங்கள் ஃபுல் மாவுலேயும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது சம்டைம்ஸ் சீக்கிரமாகவே புளிச்சிரும், இல்லைனா கெட்டு போய்டும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் சுடும்போது மட்டும் இந்த மாதிரி வெங்காயம், கொத்தமல்லி என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணி நீங்கள் சுட்டுக்கலாம். இந்த அடை தோசைக்கு பார்த்திங்கன்னா கோகனட் சட்னி, அவியல், வெல்லம், கரும்பு சக்கரை இதெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டினா சும்மாவே சாப்பிட்லாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட அடை தோசை இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஒருத்தங்க ஒரு மாதிரி அடை தோசை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது என்னோட வே ஆஃப் அடை தோசை. ஸோ இந்த ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுட்டி. பாய்.